ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் எந்த நடிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருடைய ஃபேவரட் நடிகை சமந்தா. ஸோ நயன்தாரா, த்ரிஷா மாதிரி இவங்களும் ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபேவரட்டாக நடிகையான நிறைய பேருக்கு இருக்காங்க. தமிழில் தான் இவங்களுக்கு அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லையே தவிர, தெலுங்கில் இவங்களுக்கு சரியான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மா இன்டி பங்காரம். பெரிய பெரிய நடிகர்களே அந்த 100 கோடிக்கு மைல் ஸ்டோனில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மூத்த நடிகர்கள் அப்படின்னு சொல்கிற தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அப்படி இருக்கும்போது மா இன்டி பங்காரம் அப்படின்னு லீட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம சமந்தா 100 கோடி ரூபா அடிச்சிருக்கிறாங்க. ஸோ தட்டி தூக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய டிவோர்ஸ் கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது என்ன விஷயம், எதுக்காக ஆச்சு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ டிவோர்ஸ்க்கு அப்புறம் படு கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலி டிவோர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் டிவோஷனலாக போனாங்க. அப்படியே சாமியார் ஆயிடுவாங்க அப்படின்றதான் அவங்களுடைய ஃபோட்டோஸ் மூலமாக கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கன்வெர்ட் பண்ணால் 2 வருஷமாக, கடந்த ஒரு 1.5 வருஷமாக பிக்கினி போட்டாங்க. ஒரு க்ரீன் கலர் மேலாடை, க்ரீன் கலர் கீழாடை அப்படின்னு சொல்லி ஒரு 2 பீஸ் பிக்கினி போட்டு தெறிக்க விட்டாங்க. நிறைய பேர் தெறிக்க விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை சமந்தா கிட்டேன்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த அஞ்சான் படத்தில் அந்த ஒரு 4 செகண்டுக்கோ 3 செகண்டுக்கோ தான் அந்த ப்ளூ கலர் பிக்கினி வரும். ஸோ அதையே பார்த்து பாஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ண ஆட்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு பிக்கினி ஃபோட்டோ ஷூட்டை ரிலீஸ் பண்ணி தெறிக்க விட வச்சுட்டாங்க சமந்தா. ஸோ தொடர்ந்து கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ், அவங்களுடைய உடல் அமைப்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு பயங்கரமான எக்ஸசைஸ். ஸோ இவங்க ஆக்சுவலி 50% தான், அவங்க 50% பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது ஆல்மோஸ்ட் உண்மையாக மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ சர்ஜரி, அவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த ஃபேஸ் கட்டுக்கு. ஸோ இப்போ உடல் அப்போயாச்சும் கொஞ்சம் பொசுன்னு இருந்தாங்க. இப்போ இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி அவங்களுடைய உடம்பே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த உடம்பு எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்தது எப்படி இருக்குது, அப்படியே ஒரு ஸ்லிம்மாக, ரொம்ப ஸ்லிம்மாக தன்னுடைய உடலை மாற்றிட்டாங்க. இதில் தொப்புள் அழகே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அழகாக இருந்த தொப்புள் அழகு இப்போ ஒரு மாதிரி கன்றாவி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய உடலை வருத்தி சில பல விஷயங்கள் பண்ணி அவங்களுடைய உடலை அப்படி வச்சுக்கிறதுக்கு ஏதோ அந்த மாதிரி ஏதோ வேறு உடலில் ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய உடல் ரொம்ப மெலிந்து போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சிக்கு மவுசே குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் திரைப்படங்களில் அவங்க இது வரைக்கும் காட்டின கவர்ச்சி எல்லாமே ரசிக்கும்படியாக எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. பட் இப்போது அவங்களுடைய கவர்ச்சி யாராலையுமே கண்டுக்கவே படலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. 39 வயசில் இதுக்கப்புறம் கவர்ச்சி காட்டினா என்ன, காட்டாட்டி என்ன, அப்படி காட்டக்கூடிய கவர்ச்சியுமே ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க சமந்தா. ஸோ இந்த வகையில் அவங்க ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டி தான் ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. ஸோ அதில் அவங்களுடைய பல விஷயங்கள் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயமா சொல்லி, நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், இதில் ஒன்று நீங்கள் விட்டுறணும் அப்படின்னா நீங்கள் எதை விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் சொல்லி தெரியுமா? ஒன்று சாப்பாடு, இன்னொன்று மேட்ரு. ஸோ சாப்பாடு விடுவீங்களா இல்லைனா மேட்ரை விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது கேட்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் இல்லை, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஆப்வியஸ்லி நான் சாப்பாடை விட மாட்டேன், சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா, எனக்கு மேட்ரு தான் முக்கியம், செக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக தள்ளிட்டாங்க. எனக்கு தினமும் பசிக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஸோ லிட்ரலி ஐ ஸ்டார்வ் எவ்ரி டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெய்லி எனக்கு செக்ஸ் தேவைப்படுது, மேட்ரு தேவைப்படுது அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். நிறைய நடிகைகளுக்கு தேவைப்படும், அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம சமந்தா எனக்கு சாப்பாடை விட எனக்கு மேட்ரு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக அவங்க திரைமறைவில் என்னென்ன வேலை நடக்குது அப்படின்றத அவங்க ஒத்துக்கிறாங்களா அப்படின்றதான் தெரியுது. ஏன்னா திருமணம் ஆகும்போது சொல்கிற விஷயம் வேறு, திருமணம் டிவோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு தனியாக இருக்கும்போது எனக்கு மேட்டர் தான் முக்கியம், டெய்லி எனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வேறு மாதிரியான மீனிங் தருதில்ல. ஸோ அதுதான் நம்ம சமந்தா சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் சமந்தா கேட்ட கேள்வி அந்த இன்டர்வியூ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Damn, I can't choose. No, sex. I'd starve any day.